அடுத்த பிரதமர் ஸ்டாலின் தான். இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவு. ராகுல் பரபரப்பு. அதாவது 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. வருகிற ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அந்த வகையில் அன்றைய தினம் 7வது கட்டமாக 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்தது. அதேபோல் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அன்றைய தினம் மத்தியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்பது தெரிய வரும். மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 272 இடங்களில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். 2 முறை பிரதமர் பதவியை அலங்கரித்த மோடி 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறார். அதே சமயம் இந்தியா கூட்டணி மோடியை வீழ்த்த தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மேலும் தேர்தல் முடிவுக்கான தேதி நெருங்கி வரும் சூழலில் இந்தியா கூட்டணி கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இதுவரை முடிவாகவில்லை. இந்த சூழலில் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் கூடி ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, ராஷ்டிரிய லோக்தளா உள்ளிட்ட 28 கட்சிகள் உள்ளன. மேற்கண்ட கட்சி தலைவர்களுக்கு 1ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என முடிவு செய்யப்பட உள்ளது. இதற்காக ஜூன் 1ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் டெல்லிக்கு பயணம் செய்ய உள்ளார். கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வயதாகிவிட்டதால் பிரதமர் வேட்பாளர் போட்டியிலிருந்து அவர் விலகுகிறார். ராகுல் காந்தியும் தனக்கு பிரதமராக ஆசையில்லை என கூறிவிட்டார். இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இடையிலான ஆலோசனை கூட்டத்தில் தான் பங்கேற்கப் போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்து வருகிறார். மேலும் கூட்டணி கட்சிகள் முடிவுக்கு கட்டுப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் மம்தாவும் பிரதமர் வேட்பாளர் பந்தயத்திலிருந்து விலகுகிறார். ஆகவே கூட்டணி கட்சிகளின் அடுத்த முக்கிய தலைவராக இருக்கும் மு.க.ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 28ஆம் தேதி ஆலோசனை மேற்கொண்டார். இதிலிருந்து மு.க.ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த பாஜகவினரையும் பதற்றமடைய வைத்து வருகிறது.